ஸ்லீவ்ஸ் உயரம் வந்து 11.5 மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு. கீழே வந்துட்டு 3/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்குறோம். 11க்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்குள்ள எப்போதுமே வந்துட்டு 3.5 இன்ச்சு வைங்க. 3.5 இன்ச்சு இந்த ஹைட் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து அழகாக வரும். சுற்றளவு வந்துட்டு 9.5க்கு 4.5 வச்சிடலாம். 4.5 வச்சதுன்னா இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு வரும் காசா. பாப்பா வந்து உள்ளே இருக்கிறதுனால அவ்வளோதான் வருது. தையலுக்கான ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு ஒரு மார்க்கு. இதில் வந்து ஒரு ரவுண்டு ஷேப் வரும். ரவுண்டு ஷேப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நாட்டு வைக்கணும். நாட்டு வச்சா ஸ்லீவ்ஸ் அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது காமிக்கிறேன். கட்டிங் இப்படி வந்து இப்படி ஒரு வீ போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு ஸ்லீவ்ஸ் ஒரு சின்ன டிசைன் பண்ணுறோம். டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். இந்த ஷேப்பில் வந்து ஊசி உட்கார்ந்த உடனே திருப்பிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் மாறாமல் தையல் ஓட்டிலாம். ஸ்ட்ரைட்டாக உள்ள ஒரு கட் போட்டலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஷேடை வந்து பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ள வந்து நிறைய கட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தையல் கட் பண்ணிடாமல் கட் பண்ணிடுங்க. திருப்பி எடுத்துடலாம். திருப்பியாச்சு. இந்த ஷேப் வந்து நல்லா கூற வர அளவுக்கு ஊசியால் குத்தி எடுத்துருங்க. படிமான தையல் போட்டலாம். அதுக்கு முன்னாடி நாட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நாட்டு வந்து இது மேலே வச்சு உள் பக்கமாகவும் அடிக்கலாம். நான் வந்து மேலே வச்சு அடிக்கிறேன். தையல் வந்து இது மேலே வர மாதிரி. அந்த நாட்டு மேலே ஏறினோடனே ஒரு ரஃப் தையல் வச்சுருங்க. திருப்பி ஃபுல்லாக படிமான தையல் போட்டலாம். கொஞ்சம் நிதானமாக அடிங்க. சுருக்கம் இல்லாமல் அந்த மாதிரி ஷேப் கட் போட்டுருக்குங்க. லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுற்றி ஒரு படிமான தையல் போட்டலாம். நாட்டுக்கு வந்து டிசைனாக ஒரு பூ வச்சிடலாம். சின்னதாக பூ வச்சுட்டு ரஃப் அடிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டை வந்து கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு பூ வச்சிடலாம்.